வணக்கம். அன்பார்ந்த சுபிக்ஷா டிவி நேயர்களுக்கு உங்கள் ஜோதிடர் ஜெயமஸ் சந்திரமௌலியின் பதிவு. இந்த பதிவு 29 மார்ச் சனி பயிற்சியை பற்றி சொல்ல போகிறோம். சனி 2.5 வருஷமும் ஒரே மாதிரி பலனை தராது. ஒவ்வொரு நட்சத்திரப்படி அது சனி பயணிக்கக்கூடிய நட்சத்திரங்கள் வழியாக பலனை தருகிறது என்கிற வகையில் நம்ம விரிவாக பார்க்க இருக்கிறோம். இப்போ கடக லக்னம் 8ல் இருக்கிற சனி 9க்கு போறாரு மார்ச் 29ஆம் தேதி. அது நல்லது தான். ஏன்னா அட்டம சனியிலிருந்து நம்ம விடுபடுறோம். இந்த 2.5 வருஷமும் படாத கஷ்டம், அதுவும் உறவுகள், நம்பி செஞ்ச வேலைகள், ஒருத்தருக்காக நம்ம பாடுபட்டது, சர்வீஸ் பண்ணது, இது எல்லாத்துலேயுமே நமக்கு ஏமாற்றமும் இழப்பும் நஷ்டமும் கஷ்டமும் தான். அதிலிருந்து இப்போ விடுதலை ஆகிறோம் அப்படிங்கிறதுல நல்ல மகிழ்ச்சி தான். ஆனால் அது முதல் பாதம் பூரட்டாதி முதல் பாதத்தில் ஃபர்ஸ்ட் என்ட்ரு ஆகிறாரு சனி. அது ஏப்ரல் 29ஆம் தேதி வரைக்கும் அந்த 30 நாட்களில் அதனுடைய தாக்கம் 8ல் இருக்கிற மாதிரியே தாக்கத்தை தான் கொடுக்கும். ஏன்னா இங்கே ராகுவோட போய் கனெக்ட் ஆகுறாரு. சனி ராகு சேர்க்கை பலனை கொடுக்கறது. அப்போ அந்த 1 மாதம் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். இப்போ லக்ன புள்ளின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் பூரட்டாதி 4ல் பிறந்திருந்தா மட்டும்தான் உடனே சனி பயிற்சி 8லேருந்து விலகிடுச்சின்னு எடுத்துக்கணும். இப்போ நீங்கள் பூச நட்சத்திரத்தில் பிறந்திருந்தீங்கன்னா சனி 9ஆம் வீட்டில் எப்போ உத்திரட்டாதி தொடுதோ 1 மாதம் கழித்து எப்போ தொடுதோ அப்போ தான் சனி உங்களுக்கு 8லேருந்து விலகுதுன்னு அர்த்தம். அது ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போ ஜென்ரல் பலனில் பார்க்கும் பொழுது கிரக சேர்க்கையினால நமக்கு சில தீமைகள் இருக்கு. இப்ப ராகு நமக்கு ரொம்ப ரொம்ப கெட்ட கிரகம். அது சனி கூட சேர்றது அவ்வளவு நல்லா இல்லை. அது என்ன ஆகும், நம்ம சிந்தனைகள்ல சில எதிர்பார்க்காத சில விஷயங்களை எல்லாம் புகுத்தும். அப்படி செஞ்சிடலாம் இப்படி செஞ்சிடலாம், ஆசைகளை வளர்த்து விடும். ஏதாவது ஒரு இப்போ பழக்க வழக்கத்திலே கூட நம்மளுடைய சூழ்நிலைகள் மாறிடும். யாரை நம்பி பழகிறதுன்னு தெரியாம நம்பக்கூடாதவங்களையெல்லாம் நம்பி பழக சொல்லிடும். அந்த 1 மாச காலம் ஏதோ ஒரு இன்பத்தை கொடுக்குற மாதிரி கூட்டிட்டு போகும். 10வதுக்கு சுக்கிரன் அங்கே வந்துடுறாரு. அதாவது மார்ச் 31லேயே சுக்கிரனும் அங்கே ஜாயின் ஆயிடுறாரு இவங்களோட. ஏப்ரல் மாதம் 25ஆம் தேதி வரைக்கும் 25 நாள் சுக்கிரனும் சேர்றாரு. அப்போ இந்த 3 பேரும் அங்கே சேர்ந்து ஒரு கவர்ச்சியை, ஒரு ஆடம்பரத்தை, ஒரு நம்பிக்கை சார்ந்த விஷயத்தை டெவலப் பண்ணும் பொழுது இப்போ நமக்கு செவ்வாய் நமக்கு 12ல் இருக்கிறார். அந்த செவ்வாயும் குரு நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால இந்த 9ஆம் இடத்துக்கும் 12ஆம் இடத்துக்கும் ஒரு அசுப விளைவு ஏற்படுது. இந்த அசுப விளைவுங்கிறது என்ன அப்படின்னா, நாம் நல்லது, தெய்வாம்சம், நல்ல உறவு, நல்ல நம்பிக்கை, நல்ல அறிவு, ஆற்றல் அப்படின்னு நினைக்கிறது எல்லாமே அதில் ஜெயிக்க விடாமல் தடுக்கிறத செவ்வாய் செய்வார். அதனால தான் நம்ம 8-12ல் முதல்ல பலன் சொல்லும் போதெல்லாம் சனி செவ்வாய் எவ்வளவோ கஷ்டத்தை கொடுக்குறாருங்கிறத சொன்னோம். இப்போ செவ்வாயும் அந்த குருசாரத்தில் இருக்கிறதுனால ஒரு அசுப விளைவு ஏற்படுத்துறதுனால முதலீடு சம்மந்தப்பட்டதுலையோ, பிறரை நம்பி வெளிநாட்டு வேலைக்கு போகிறதுலையோ, பிறரை நம்பி கடன் வாங்குறதுலையோ, ஜாமீன் போடுறதுலையோ, இது சகோதர வர்க்கம் வகையிலையோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதே மாதிரி நம்ம குழந்தைகள் வகையில் கூட பிரச்சனைகள் நடக்கும். நம்ம கடகலக்னமா இருப்போம். இந்த காலகட்டத்தில் குழந்தைகள் சார்ந்து அவங்க படுற அவஸ்தைகளும் நமக்கு ஒரு பிரச்சனையா முடியும். அப்போ இந்த பில்டிங் சம்மந்தப்பட்டது, ஆர்கிடெக்ட்ல நம்ம இண்டஸ்ட்ரீஸ் லைன்ல பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரீஸு, ஹார்ட்வேர்ஸு, இது மாதிரி விவசாயம் சார்ந்த அமைப்புகளில் கூட கொஞ்சம் சிக்கல் இருக்கு. ஜென்ரலாகவே நீர் ராசியில சனி வர்றது அவ்வளவு நல்லதல்ல. அப்போ இந்த 2.5 வருஷத்துல காலச்சக்கரத்துக்கு அது 12ஆ இருக்கிறதுனால இயற்கை சீரழிவுகள், இயற்கையினால நஷ்டங்கள் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கு. ஆனால் நமக்கு சனி ஏப்ரல் 29க்கு மேலே அவர் சனியினுடைய நட்சத்திரத்துக்கே போயிடுறார். அப்போ அவர் ஸ்ட்ராங் ஆயிடுறார். அப்போ அவருக்கு நன்மை தான் செய்வார். அதுக்கப்புறம் புதன் நட்சத்திரத்துக்கு போவார். இந்த அடுத்த 2 வருஷ காலம் பாசிட்டிவாக தான் கொண்டு போகிறார். இப்போ நெகட்டிவ் அப்படின்னா நமக்கு என்ன நெகட்டிவ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, நம்ம ஜனன ஜாதகப்படி சனி கெட்டவராக இருக்கக்கூடாது. அதை நம்ம பார்த்துக்கணும்.
இப்ப 2ஆம் இடம், 6ஆம் இடம், 10ஆம் இடம் தொடர்புல இருந்தா தொழில் சார்ந்த அவர் வேலை செய்வாரு. 1, 5, 9 சார்ந்து இருந்தா உறவுகள் சார்ந்த அவர் நல்ல மகிழ்ச்சியை கொடுப்பாரு. அதே நேரத்துல நமக்கு அப்ப வந்து 3, 7, 11 அந்த மாதிரி இருந்தா சுப காரியங்கள் நடத்தி வைக்கிறதுலையும் டெவலப் பண்ணுவார். இப்ப 2, 6, 10 சம்பந்தப்பட்ட தொழில் கிரகங்கள் பாவங்கள் சம்பந்தப்பட்டிருந்தா தொழில் சார்ந்த சொந்த தொழிலே கூட இப்ப நிறைய பேர் கன்சல்டிங் பிசினஸ் பண்றீங்க. ஒரு சொல்லி கொடுக்கறது அல்லது ஒரு மாதிரி ஐடி லைனு, ஒரு டிரான்ஸ்போர்ட் லைனு, ரெப்ரசன்டேட்டிவ், மேனேஜ்மெண்ட்டு, ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்டு, கஸ்டமர் ஓரியன்டேஷன், டிஜிட்டல் மார்க்கெட்டிங், ஸோ இப்படியெல்லாம் ஒரு நன்மைகளையும் ஏற்படுத்தி கொடுப்பார். பட் இந்த செவ்வாய், இந்த 4 கிரகம், சுக்கிரன், புதன், சனி, ராகு, இதெல்லாம் ஒரு மாசத்துக்கு கொஞ்சம் பிரச்சனை கொடுக்குற மாதிரி இருக்கு. அதாவது மார்ச் 29லிருந்து ஏப்ரல் 29 வரைக்கும் அந்த 30 நாட்கள்ல கொஞ்சம் நீங்க கரெக்டா பார்த்துக்கணும். அதாவது 27 வரைக்கும் தான் ஆக்சுவலா கணக்கு. ஆனா கணக்கு நாள் 30 நாட்கள் வரும். அதனால இந்த காலகட்டத்துல நம்ம பொறுமையா இருந்துக்கிறது நல்லது. அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா நிலைமை சீராகும். எல்லாமே நமக்கு சொந்த நட்சத்திரம் அப்படின்னு வரும் பொழுது நல்ல பலனை கொடுக்கும். இப்ப ராகு ரிவர்ஸ் 8ல வந்தாலும் கூட ராகு இருக்கிற நட்சத்திரத்துக்கே ராகு வருவார். அப்ப அந்த மாதிரி ராகு 8ஆம் இடத்துல வரும்போது நம்ம பயப்படக்கூடாது. நமக்கு ஜனன ஜாதகப்படி ராகு 8ஆம் பாவ 12ஆம் பாவ தொடர்புல இருந்து ராகுனுடைய தசபுத்தி அந்தர சூட்சுமம் நடக்கும்போது தான் அதை பத்தி பயப்படணும். ஜென்ரலா எதுக்கு எடுத்தாலும் நம்ம அட்டமச்சனி, பாக்கியச்சனி, ராசி ரீதியா பார்த்துக்கிட்டு 7.5 சனி, அர்த்தாஷ்டம சனி, கண்டகச்சனி இப்படியெல்லாம் எடுத்துக்கூடாது. லக்னத்துக்கு தான் சனியை பார்க்கணும். லக்னத்துக்கு 4லையோ 8லையோ 12லையோ சனி வர்ற காலகட்டம், அதுவும் நம்ம புள்ளி லக்ன புள்ளி பிரகாரம் எங்க 8ஆம் பாவம் எங்க 12ஆம் பாவம் தொடர்புல வருதோ அந்த சமயத்துல மட்டும்தான் பாதிப்பை கொடுப்பாரு. அதுக்கு ஒரு 3 மாசம் 4 மாசமா தான் டைம் எடுத்துக்குவார். 2.5 வருஷமும் போட்டு நம்ம ப்ராப்ளம் பண்ண மாட்டாரு. இதெல்லாம் நம்ம நட்சத்திர சூத்திர முறையில நம்ம ஜாதகத்தை கணிச்சு வச்சுக்கிட்டோம்னா நம்ம நம்ம எந்த கிரகம் நமக்கு நன்மை செய்யுது. இப்ப உதாரணத்துக்கு சனியே நம்மளுக்கு நன்மை செய்யற கிரகம் தான். நம்ம ஜனன ஜாதகப்படி சனி நல்ல பொசிஷன்ல இருந்தாருன்னா நம்ம ஒரு பெரிய ஆளுமை திறன் கொண்ட மனிதர்களாக இருப்போம். அதாவது வேலை வாங்குற இடத்துல இருப்போம். ஒரு பதவி, புகழ், பாக்கியஸ்தானத்தை அனுபவிக்கிறதா இருப்போம். அதனால நமக்கு ஒரு கவலை இல்லாமல் நல்ல ஒரு வாழ்நாளை நல்லபடி இந்த சனி திசை நம்மளை கூட்டிட்டு போகும். நல்ல டெவலப்மெண்ட்ஸை கொடுக்கும், சந்தோஷத்தை கொடுக்கும், குடும்பத்து மகிழ்ச்சியை கொடுக்கும், குழந்தைகளோட குதூகலத்தை கொடுக்கும். இப்படியெல்லாம் இருக்கிற சனிக்காக நம்ம பயப்படக்கூடாது. இப்ப நம்ம ஜாதகப்படி ராகுவும் குருவுமே கூட நட்சத்திர ரீதியாக பகை பெறுகிறார்கள். ஏன்னா நம்ம லக்னத்துக்கு 12ல தான் குருவுடைய புனர்பூச நட்சத்திரம் இருக்கு, ராகுனுடைய திருவாதிரை இருக்கு, 8லையும் சதயமா இருக்குது, பூரட்டாதியா இருக்கு. இந்த கிரகங்கள் ஒருவேளை நம்ம ஜனனஜாதத்திலும் 8ஆம் பாவ 12ஆம் பாவ தொடர்புல இருந்து இந்த திசாபுத்தி நடத்தினாதான் நம்ம அதை பத்தி பயப்படணும். அதனால சுப கிரகம் பாவ கிரகம் எல்லாம் பிரிச்சு பார்க்காம பாவ ரீதியாகத்தான் அனைத்து கிரகங்களும், நட்சத்திர ரீதியாகத்தான் அனைத்து நிகழ்வுகளையும் நடத்துகிறது என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க. உங்க தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர்ல திருப்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜெயம். நன்றி, வணக்கம்.